முதுமையில் என்ன முக்கியம்? நாம் யாருக்காக இருக்கிறோம்? நம் குழந்தைக்கு தானே. யாருக்கு என்ன செய்ய போகிறோம்? என்ன குழந்தைகள் கேட்காமலே செய்யும் பெற்றோர்கள் இருந்தால் கொஞ்சம் யோசிங்க. குழந்தைக்கு தான் செய்கிறோம், இருந்தாலும் நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் நம்ம குழந்தைகளுக்கு தானே போக போகுது. அதனால் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. எல்லாம் சரிதான், அவர்களுக்கு தான். ஆனால் நாம் இருக்கும் வரை மதிப்பு, மரியாதை அனைத்தையும் தக்க வைத்து கொள்ளணும் இல்லையா? நம்ம கையிலையும் கொஞ்சம் பணம் இருந்தால் தான் நம்ம அந்த ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கலாம். ஹாய், வணக்கம். நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன். எல்லோரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள். எனது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் அண்ட் ஷேர். ஓகே. உழைக்கும் போது இருக்கும் மன வலிமை, உடல் வலிமை முதுமையில் இருப்பதில்லைங்க. இது ஒரு முதற் காரணம். இதற்கு பொருளாதாரம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். மன வலிமை, கையில் கொஞ்சம் பணம் இருந்தால் மன தைரியப்படும், மன வலிமைப்படும். குழந்தைகளுக்கு எவ்வளவு வசதியாக இருந்தால் கூட சில பெற்றோர்கள் அவரிடம் கேட்கறதுக்கு கூச்சப்படுவாங்க. நாம் குழந்தைகள் தானே, இருந்தாலும் நமக்கு ஒரு வித அச்சம். நம் கையில் பணம் இருந்தால் நமக்கு பாதுகாப்பாகவும் மன தைரியத்துடன் இருக்கும். நம் குழந்தைகளே ஆனால் கூட நாம் அவர்களிடம் நிற்கும் நிலை வரக்கூடாது. இன்னும் நமக்கு என்ன பண்ணணும்? நமக்கு சேமிப்பு அவசியம். ஆகையினால் முதுமையில் பென்ஷனுடன் கொஞ்சம் கையிருப்பு அவசியம். பென்ஷன் இல்லாதவங்க என்ன பண்ணணும்? கொஞ்சம் அதிகமாகவே நம்ம இளமையிலேருந்தே பணத்தை கையில் வச்சுருக்கணும். பென்ஷன் வாங்குபவர்கள் கூட ஏடிஎம் கார்டு குழந்தைங்களை கொடுத்துட்டு நிற்கிற நிலைமை கூட சில பெற்றோர்களுக்கு உண்டு. இதை போல தான் குழந்தைகள், நம் குழந்தைகள் தான், இருந்தாலும் பாசம் இருக்கும். எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம மேலே பாசம் இருக்கும். ஆனாலும் அவர்களுடைய குடும்பம், சூழ்நிலை அனைத்தும் மாறிவிடுது இல்லையா? அவர்களிடம் நாம் எதை எதிர்பார்க்க முடியும்? எதையும் எதிர்பார்க்க முடியாது. ஆகையினால்தான் நமக்கு கையிருப்பு இருந்தால் அனைத்திற்கும் மதிப்பு உண்டு. நம் குழந்தை தானே என்று அனைத்தையும் சமாளித்து கொண்டு வாழ வேண்டும் என்று அவசியமும் இல்லை. நம்ம கையில் இருந்தால் நமக்கு நல்ல ஒரு மதிப்பு. நம்ம குழந்தைகளையும் நமக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அப்புறம்னு இல்லை, அவங்களுக்கு தானே அடுத்தது. அதனால் குழந்தைகள், அதை விட நமக்கு உடம்பு ஆரோக்கியம் முதுமையில் குழந்தைக்கு தேவை தான். ஆனால் அதை விட நமக்கு பணம் முக்கியமாகிடுது இல்லையா? இந்த காலத்தில் குழந்தைகளுடைய குடும்ப சூழ்நிலையும் மாறிடுச்சு. அதுக்கெல்லாம் அனுபவம் உள்ள நம் திறமையாக வாழ வேண்டும் என்றால் பணம் நமக்கு அவசியம் ஆகுது. முதுமையில் அமைதியாக வாழ வேண்டும் என்றாலும், உடல் உபாதைகளை சமாளிக்க வேண்டும் என்றாலும் அவர்களை சார்ந்து இல்லாமல் இருக்க வேண்டும் அல்லவா? இதற்கெல்லாம் பணம் முக்கிய பங்கு வகித்தல்லவா? அவர்களுக்கு நம்முடைய மனநிலை அவர்களுக்கு புரியணும். அந்த வயசில் அவர்களுக்கு புரியாது. அவர்கள் பெற்றோர்களாகி அவர்கள் படும் பொழுது தான் அதனுடைய அனுபவம் அவர்களுக்கு புரியும். புரியும் என்ன பயன்? நாம் இருப்போமோ இல்லையோ, இருக்கும்போது கொஞ்சம் பணத்துடன் முதுமையை கழிக்கலாம். அப்போ சந்தோஷமாக குழந்தைங்கள் இடத்துலையும் நம்ம ஒரு சந்தோஷமான மனநிலையுடன் கழிக்கலாம். இதுதான். புரிகிறதா? நன்றி, வணக்கம்.